திரு ஷபீர், மகாராஷ்டிராவில் இவ்வளவு ஒரு லேண்ட்ஸ்லைட் வெற்றியை பாஜக கூட்டணி பெறுவதற்கான காரணம் அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம்? மகாயுத்தி அலையன்ஸ், அதாவது பாஜகவுடைய அந்த கூட்டணியுடைய வியூகம் என்பது வெற்றி பெற்று இருக்கிறது. ஏன்னா லோக்சபா எலெக்ஷன்ஸில் அவங்க எதிர்பார்க்காத ஒரு பின்னடைவு. கிட்டத்தட்ட இந்தியா அலையன்ஸ் வந்து 30 சீட்ஸ், 48 நாடாளுமன்ற தொகுதிகளில் 30 நாடாளுமன்ற தொகுதிகளில் அவங்க மகாராஷ்டிரா ரெண்டாவது பெரிய மாநிலம், அதிக அளவு தொகுதிகள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அப்படின்னும் போது அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஷாக்கிங் டிஃபீட்டாக இருந்துச்சு. மோடி 240 தொகுதிகளில் மோடியை வந்து சுருக்குனதுக்கு மகாராஷ்டிராவுடைய லாசஸ் வந்து ஒரு பெரிய ஃபேக்டராக இருந்துச்சு. அப்போ அதுலேருந்து எப்படி மீண்டு வருவது அப்படின்றது தான் வந்து பிஜேபிக்கும் மகாயுத்தி அலையன்ஸுக்கும் இருந்த மிகப்பெரிய சேலஞ்ச். அதுவும் ஒரு அந்த 3-4 மாதங்களுக்குள்ளாக 4 மாதங்கள் தான். அந்த 4 மாதங்களில் அந்த டேர்ன் அரவுண்ட் அப்படின்றது வந்து ரொம்ப குயிக்காக இருக்கு. இது வேற எந்த கட்சியாலும் அதை செய்திருக்க முடியுமா அப்படின்னா வாய்ப்புகள் குறைவு. ரெண்டாவது என்ன பார்க்குறேன் அப்படின்னா அந்த ஸ்கீம்ஸ் அறிவித்திருக்கிறது. அதாவது பிரதமரே பல இடங்களில் பேசி இருக்கிறார், இந்த மாதிரி நலத்திட்டங்கள் அப்படின்றது வந்து ரேவடி கல்ச்சர், இலவசங்கள் அப்படின்றது ரேவடி கல்ச்சர். ஆனால் இன்னைக்கு மகாராஷ்டிராவை டெலிவர் பண்ணி இருக்கிறது இந்த இலவச திட்டங்கள் தான். இலவசங்கள்னு அப்படின்னு சொல்லக்கூடாது, இந்த உரிமை தொகை, பெண்களுக்கான உரிமை தொகை அப்படின்றது அது ஒரு பெரிய கேம் சேஞ்சராக இருக்கிறது. கிட்டத்தட்ட அந்த ஸ்கீம் மட்டுமே வந்து பெண்களுடைய வாக்குகளை உறுதி செய்திருக்கு. 2 கோடி பெண் வாக்காளர்கள் மாதந்தோறும் 1500 தான் அறிவிச்சாங்க. ஆமா, 6% அப்படின்றது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ உங்களுக்கு காங்கிரஸ் உடைய கேரண்டி இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட அதே ஒரு ஃபார்முலாவை தான் அங்க பிஜேபி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு, மகாயுத்தி அலையன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறது. இது காங்கிரஸுக்கும் தெரியும், இந்த மாதிரி கேரண்டிஸ்லாம் வந்து பெண்கள் மத்தியில் பாப்புலராகவும் வாக்குகளை பெறும் அப்படின்றது தெரியும். ஆனால் காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு, இந்த தேர்தல் களத்தை அவங்க அணுகின விதம் அப்படின்றதுல ஒரு பெரிய கோளாறு என்பது இருக்கிறது, ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் அப்படின்றது இருக்கு. உங்களுக்கு மகாராஷ்டிரா மாதிரி ஒரு தேர்தல் அப்படின்றது காங்கிரஸ்க்கு ஏன் ப்ரையாரிட்டி ஆகல? ஒவ்வொரு தேர்தலையும் கேஸ் டு கேஸ் மாறுபடும்ல, அது பிளண்டர்னு சொல்லுங்க. நிச்சயமா, ஏன்னா உங்களுக்கு ஹரியானா தேர்தலில் ஒரு தோல்வி, ஹரியானா மாநிலம் காங்கிரஸுக்கு சாதகமாக தான் இருந்தது, அந்த மாநிலத்தை கோட்டை விட்டாங்க. அப்ப அடுத்த ப்ரையாரிட்டி அவங்களுக்கு மகாராஷ்டிராவா தானே இருக்கணும். அப்ப இங்க இழந்ததை அங்க ஜெயிக்கணும் அப்படின்னு பார்க்கணும் இல்லையா. அப்ப அந்த உக்திகள் எல்லாமே வந்து கோட்டை விட்டாங்க காங்கிரஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு என்னன்னா 2024 மக்கள் ஆதரிச்சாங்க, நீங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொன்னீங்களோ அதெல்லாம் மக்கள் ஏத்துக்கிட்டு உங்களுக்கு வாக்களித்தார்கள், உங்கள் பக்கம் நின்றார்கள். ஒரு 4 மாசத்துல மக்கள் எப்படி வேற கட்சிக்கு நேர் எதிராக வாக்களிக்கிறாங்க? சட்டசபைக்கு ஒரு மாதிரியும் நாடாளுமன்றத்திற்கு ஒரு மாதிரியும் வோட்டிங் பேட்டர்ன் என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பிஜேபி உடைய போலரைசிங் கேம்பெயின் அப்படின்றது மகாராஷ்டிரால ஒர்க் அவுட் ஆகல. வெல்ஃபேர் கேம்பெயின் தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, டெவலப்மெண்ட் கேம்பெயின் தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பிஜேபி உடைய ஹிந்துத்துவா கார்டு அப்படின்றது மகாராஷ்டிரால ஒர்க் அவுட் ஆகல. ஓகே, ஸோ அது வந்து ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்கிறது. ஆனா அந்த ஃபேக்டர் வந்து உங்களுக்கு அதே மாதிரியான ஒரு கார்டு வந்து ஜார்க்கண்ட்ல ப்ளே பண்ணி இவங்களும் அறிவிச்சாங்க இல்லையா, காங்கிரஸ் அறிவிச்சாங்க. எப்போ அறிவிச்சாங்க அப்படின்றது இருக்கு. நீங்க ஒரு 4 மாசத்துல ஒரு ஸ்கீம் அறிவிக்கிறது, அதோடைய இம்பாக்ட் உங்களுக்கு பேங்க் டைரக்ட் பேங்க்ல வந்து ஒரு 1500 ரூபாய் வருது, அதுக்கப்புறம் அது 3000 ரூபாய் மாறுகிறது, அதுக்கப்புறம் அது வந்து உங்களுக்கு தீபாவளி போனஸாக வந்து 2 தொகையாக அது வருகிறது அப்படின்னும் போது மக்கள் அதை கண்கூட பாக்குறாங்க. அப்போ அந்த இம்பாக்ட் தான் வந்து பெரிய அளவுக்கு இருக்கு. ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் எல்லா தரப்புக்கும் பெண்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுல அவங்க முனைப்பு காட்டியிருக்காங்க. ரெண்டாவது உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷனும் அதற்கான வழிவகைகளை செய்திருக்கிறது. நீங்க மகாராஷ்டிரா தேர்தல் ஹரியானாவோட வந்திருக்கணும், ஹரியானாவோட வராம தனியாக வந்திருக்கிறது அப்படின்னும் போது இதற்கான காலகட்டமும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது நான் தயாராவதற்கு அந்த காலகட்டம் என்பது. ரெண்டாவது உங்களுக்கு வந்து காங்கிரஸ் உடைய கேம்பெயின்லயே ஒரு நரேட்டிவ் இல்லை. நீங்க ஒரு தேர்தலை சந்திக்கிறோம் அப்படின்னும் போது தேர்தல் 1 மாசம் முன்னாடி நீங்க தயாராவது தயாரிப்பு வேலை கிடையாது. அந்த தேர்தலை சந்திப்பதற்கான வியூகம் அப்படின்றது ஒரு லாங் டேர்ம் வியூகமா இருக்கணும். 2024 உங்களுக்கு வந்து இந்த மாநிலம் உங்களுக்கு ஆதரவாக நிக்குது அப்படின்னும் போது அந்த மொமெண்டமை நீங்க ஏன் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியல? ரெண்டாவது அவங்க என்ன நம்பினாங்கன்னா, காங்கிரஸ்
அந்த மக்கள் வந்து எமோஷனலா இருக்காங்க. உத்தவ் தாக்கரே கட்சியை பாஜக உடைத்தது மக்கள் ஏத்துக்கல. அதே போல என்சிபியை மக்கள் உடைத்ததை ஏத்துக்கல. சோ அந்த சிம்பத்தி ஃபேக்டர்லாம் மீண்டும் இந்த எலெக்ஷன்லயும் ஒர்க் அவுட் ஆகும். கூட்டணியும் இன்டாக்டா இருக்கு. கூட்டணியும் இதெல்லாம் ஒரு கணக்குகள். பட் அவங்க அதை விட தாண்டி அந்த பப்ளிக் சென்டிமெண்ட் இருக்குல்ல, இந்த சென்டிமெண்ட்டை அவங்க ரொம்ப நம்பினாங்க. பட் மக்களுடைய சென்டிமெண்ட் அப்படின்றது வேற. எல்லா எமோஷனல் ஃபேக்டர்ஸும் வந்து ஒரு எலெக்ஷன்ல ஒரு வாட்டி தான் வேலை செய்யும். எல்லா வாட்டியும் அதே எலெக்ஷன்ல அதே ஃபேக்டர்ஸ் வேலை செய்யும் அப்படின்னு காங்கிரஸ் நம்பியது ஒரு மிகப்பெரிய தவறு. அதுக்கு நியூ நரேட்டிவ் இல்ல. நீங்க ஒரு மாநில தேர்தல்ல ஒரு நேஷனல் இஷ்யூஸை பேசுறது அப்படின்றது வந்து ஒரு ராங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ப்ரூவ் ஆயிருக்கு. நீங்க லோக்கல் இஷ்யூஸை பேசியிருக்கணும். காங்கிரஸ் லோக்கல் இஷ்யூஸை வந்து ஹேமர் டவுன் பண்ணியிருக்கணும். நீங்க ஜார்க்கண்ட்ல பிஜேபி கொண்டு வந்த எந்த கேம்பெயினும் பெரிய அளவுக்கு போலரைசிங் கேம்பெயின் ஒர்க் அவுட் ஆகல. ஜார்க்கண்ட் நம்ம அடுத்த இரண்டாவது பகுதியில் காரணம் என்னன்னா அங்க ஒரு ஸ்ட்ராங் நரேட்டிவ் ஜேஎம்எம் லோக்கல் பார்ட்டி வந்து அவங்களால அதை முன்வைக்க முடிந்தது. ஆனா இங்க அந்த கேம்பெயின் இல்ல. பட் இதுதான் வந்து மகாராஷ்டிராவுடைய முதல் தேர்தல். அங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் நலிவடைந்திருக்கிறது. மாநில கட்சிகள் ரெண்டாக உடைந்திருக்கிறது. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த வெற்றி என்பது பிஜேபியுடைய வெற்றியாக இருந்தாலும் மாநில கட்சிகளுக்கு இது ஒரு பேட் நியூஸ். அங்க இருக்கக்கூடிய சிவசேனாவுக்கோ நீங்க ஏக்நாத் ஷிண்டேயையும் அஜித் பவாரையும் ரீஜனல் பார்ட்டியா கன்சிடர் பண்ணல. இல்ல, ரீஜனல் பார்ட்டிஸ் அவங்க தான் சொல்றேன். அவங்கள வீக்கன் பண்ணி இருக்கு அப்படின்ற. இப்ப டாமினேட்டிங் ஃபேக்டர் யார்? அங்க பிஜேபி வந்துருச்சு. பிஜேபி வந்திருக்குல்ல, பிஜேபி டாமினேட் பண்ணது இல்ல. அப்போ இந்த ரீஜனல் பார்ட்டிஸ் உடைய ஹோல்ட் அப்படின்றது குறைகிறது. அப்போ இது ஒரு டெம்ப்ளேட்டாக மாறிவிட்டது பாஜகவுக்கு. எந்தெந்த பகுதிகளில் ரீஜனல் பார்ட்டி ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அங்க ரீஜனல் பார்ட்டிஸை ரெண்டா உடைச்சு பாஜக அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க. இது ஒரு டெம்ப்ளேட் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சோ இதெல்லாம் வந்து ஒரு மிக முக்கியமான விஷயங்களாக இருக்கிறது இந்த தேர்தலில். படிப்பினைகளும் இருக்கிறது, அதே போல தவறுகளும் நிறைய இருக்கிறது இந்தியா அலையன்ஸ் தரப்புல இருந்து.